அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில், யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகிறது. ஏனென்றால் 6 கிரகநிலைகள் ஒன்றிணைந்து அதிரடியான மாற்றத்தை உத்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் ஏற்பட போகிறது. அதோடு மட்டுமல்லாது 6 கிரகநிலைகள் ஜென்மராசியை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறது. 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு மாறுவதோடு மட்டுமல்லாது சில கிரகநிலைகள் 7ஆம் இடத்தை கடந்து செல்ல போகின்றன. குறிப்பாக சந்திரன் உட்பட 7 கிரகநிலைகள் 7ஆம் இடத்தை கடந்து செல்லக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதோடு கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுகிறது. எனவேதான் இந்த மாசி மாதத்தில் கிரக கூட்டுச் சேர்க்கை யோகமானது மிக அபரிவிதமாக கிடைக்க போகிறது. அதனால் பல அதிரடியான மாற்றம் உண்டு. ஏனென்றால் மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரக நிலைகள் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே அற்புதமான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியுடன் இணைந்து பல கிரகநிலைகள் வலுப்படுத்துகின்றன. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில். எனவே நினைத்த காரியம் நினைத்தவாறே சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது. ஏனென்றால் 7ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு, செவ்வாய் என பல கிரகநிலைகள் வலம் வரும்போது சந்திரனும் 12 இடங்களில் மாறி வலம் வரும்போது அந்த 7ஆம் இடத்தை கடந்து செல்கிறார். இப்படி 7ஆம் இடத்தை பல கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய வேளையில் மிக வலுவாக குருவின் சுப பார்வை இந்த கிரகநிலைகள் அனைத்தின் மீதும் பதிவதால் கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். குரு பகவானின் சப்தம பார்வையால் சப்தம தோஷங்கள் அனைத்தும் உறுதியாகவே மற்ற கிரகநிலைகளால் விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. எனவே எடுத்த காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி உண்டு. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிக்கல்களும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பரிபூரண உடல் சுகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அதிரடியான மாற்றத்தை 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் ஏற்பட போகிறது. அதோடு மட்டுமல்லாது கிரக நிலைகளின் கூட்டுச் சேர்க்கை யோகம் கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பாதகம் என்று நினைக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது சாதகமாக அமைவதோடு மிகப்பெரிய சம்பவமாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதிலும் குறிப்பாக திருமணம் போன்ற பல சுப நிகழ்வுகள் மிகப்பெரிய சம்பவமாக கைகூட போகிறது. குடும்பம், தொழில், பண வரவு என நல்ல விதமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சேமிப்பு கரைந்த சூழலில் புதிய முயற்சி மீண்டும் சேமிப்பை உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. வீடு கட்டும் யோகம் உண்டு. பிள்ளைகளின் நலன் கருதி எடுக்கும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உண்டு. நல்ல வரன் வீடு தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை கிரக கூட்டு சேர்க்கையானது உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து முழுமையாக சப்தமத்தில் நுழைகிறாருங்க. சனி பகவான் அதற்கு முன்பு வரை யோக சனியாக தான் வலம் வருகிறார். சனி பகவான் முழுமையாக சப்தமஸ்தானத்தில் அமர்கிறாருங்க. திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே சப்தமத்தில் வலம் வந்து கொண்டிருந்தாலும் முழுமையாக அவர் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான நற்பலன்களை சிம்மராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் முழுமையாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே நம்பிக்கையுடன் பல அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சனி பகவானின் பார்வையும் பல இடங்களில் பதிவதால் உறுதியாகவே நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யும் தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. நீங்கள் நினைத்த காரியங்களை பல பிரச்சனைகளை முழுமையாக களைந்து மகிழ்ச்சியை நிறைவாக உருவாக்கி கொள்வதோடு மட்டுமல்லாது குடும்ப அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெயர் புகழ் கிடைப்பதற்கான
வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் அமைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உறவு மேம்படக்கூடிய வகையில் பல காரியங்கள் கைகூட போகிறது. தொழில் வியாபாரத்தில் நிரந்தர வாய்ப்புகள் அமைவதோடு விருப்ப மாறுதலை நிறைவாக சந்திக்கும் சூழலும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சனி பகவானின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. நிழல் கிரகமான ராகு கேதுவும் அதிரடியான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதால் பல பிரச்சனைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் சிறப்பான தீர்வு கிடைக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சூரியன் முழுமையாக இந்த மாதம் முழுவதும் சப்தமத்தில் வலம் வரப்போகிறார். எனவே எந்தவிதமான காரிய தடையின்றி அனைத்து எதிர்பார்ப்புகளும் இந்த தருணத்தில் சிறப்பாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பூர்த்தியாகும். அதோடு மட்டுமல்லாது பெரும்பாலான நிறைந்த விஷயங்களை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை ராசியின் அதிபதியான சூரியன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மாதத்தின் முற்பகுதியில் 6 உச்சம் பெற்றிருக்கிறார். இதை தொடர்ந்து 7 நுழைகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரிய தடைகளை முழுமையாக தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது செவ்வாய் உங்களுக்கு யோகம் நிறைந்த கிரகமாக பார்க்கப்படுகிறது. அந்த கிரகம் முழுமையாக இந்த மாசி மாதத்தில் வலம் வருவதால் ரெட்டிப்பு நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வருவதோடு வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சம்பவமாக இந்த வேளையில் மாசி மாதத்தில் கைகூட போகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் ஆர்வத்துடன் முயற்சி செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். சொத்துக்கள் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் விலகும். லாபம் அதிகரிக்கும். துணிந்து பல முயற்சிகளில் ஈடுபடலாம். வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. உறவினர்களிடம் இருக்கக்கூடிய பகை உணர்ச்சி நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயம் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. இதுவரை சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்திற்குள் நுழைய போகிறாருங்க. அஷ்டமத்திற்குள் செல்வது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் சுக்கிரனுக்கு அது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் ராசியின் அதிபதியான சூரியனை பகை கிரகமாக பார்க்கிறார். எனவே அவர் அஷ்டமத்தில் உச்சம் பெறுவது யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் ரீதியாக முன்னேற்றம் உண்டு. எந்த ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டாலும் அதில் சிரமம் தடையில்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. கனவு நினைவாகக்கூடிய வகையில் நினைத்தவை அனைத்தையும் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் பொருளாதார ரீதியான சிறப்பான திருப்பமும் உண்டு. சிம்ம ராசிக்கார பெண்மணிகளுக்கு நினைப்பதை விட இந்த மாசி மாதத்தில் பல பிரச்சனைகள் விலகும். பெண்மணிகள் கவலை விலகி பல காரிய வெற்றியை பெறுவதோடு இனிமையை சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் அடுத்தடுத்து கிடைக்கும். பொதுவாழ்வு மற்றும் கலைத்துறையில் பெயர் புகழ் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதோடு மட்டுமல்லாது பல பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும் தருணமாக உறுதியாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் உறுதியாக கைகூடும்.